இயேசுவின் 3 ஜெப உவமைகள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 40க்கும் மேற்பட்ட உவமைகளை பேசியதாக பரிசுத்த வேதாகமத்தில் சுவிசேஷ பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதிலே 3 உவமைகள் ஜெபத்தை மையமாக வைத்து அவர் பேசியிருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 3 உவமைகளும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் பிரத்யேகமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. முதலாவது உவமை நடுராத்திரியின் நண்பன் என்று பெயரிடப்படுகிறது. இந்த உவமையை லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வாக்கியங்களை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனிடத்தில் போய் தனக்கு பசிக்கிறது, சாப்பிடுவதற்கு அப்பம் கொடு என்று கேட்கின்றார். ஆனால் அந்த நண்பனிடத்திலோ அப்பம் இல்லை. அவன் தன்னுடைய வேறொரு நண்பனிடத்தில் போய் நடுராத்திரியில் கதவை தட்டுகிறார். என் நண்பனுக்கு பசியாய் இருக்கிறது, 3 அப்பங்களை கொடு என்று கேட்கின்றார். தொந்தரவு செய்து அந்த அப்பங்களையும் பெற்றுக்கொள்கிறார். இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நாமும் ஜெபத்தின் மூலமாக பரலோகத்தின் கதவுகளை தட்டலாம், பரலோகத்தின் தேவனை தொந்தரவு செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். எப்படியாக தன்னுடைய நண்பனுக்கு 3 அப்பங்கள் வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்டாரோ அதை போன்று நாமும் பரலோகத்தின் தேவனிடத்தில் குறிப்பிட்டு அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை கேட்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது உவமை சோர்ந்து போகாமல் ஜெபித்த விதவை பெண் என்ற தலைப்பில் இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாக்கியங்களை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். இந்த விதவை பெண் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நியாயாதிபதியை அணுகிறாள். அந்த நியாயாதிபதி நியாயம் கொடுப்பதற்கு விருப்பம் உள்ளவனாக இல்லை. ஆனால் இவள் தொந்தரவு செய்வதன் நிமித்தமாக அவன் நியாயம் செய்வதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், இந்த பெண்ணை போன்று நாமும் சோர்ந்து போகாமல் பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது உவமை இருவரின் ஜெபம் என்று தலைப்பு வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வாக்கியம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். பரிசேயன் என்பவன் தன்னை பற்றி பெருமையாய் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரன் தன்னை பற்றி பாவி என்று தாழ்மையாய் ஜெபிக்கிறான். தாழ்மையுள்ளவனின் ஜெபத்தை கேட்டு இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீடு திரும்பினான் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், தன் நிலை உணர்ந்து தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு பரலோகத்தின் தேவனிடத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் அவர் பதில் கொடுப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக ஜெப உவமைகள் நிறைந்திருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசியுங்கள். இந்த ஜெப உவமைகள் உங்கள் உள்ளத்தை தொடட்டும், வாழ்க்கையாக மாறட்டும். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.